الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى: والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய பாக்கியங்கள், தீனுடைய பாக்கியங்கள், துனியாவுடைய பாக்கியங்கள். தீனுடைய பாக்கியம் என்கிறது ஈமானுடைய அமாலுடைய பாக்கியம். ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய செல்வங்கள்ல பாக்கியங்கள் மிக உயர்ந்தது, மேலானது ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கிறது. ஏன்? உலகத்துக்கு வந்த அவ்வளவு நபிமார்கள், ரசூல்மார்கள், அவங்களுடைய முழு நோக்கமும் மக்கள்கிட்ட ஈமானம் உண்டாகும். வேற நோக்கம் உண்டு அவங்கள்ட்ட இல்லை. அல்லாஹுவின் மீது சரியான நம்பிக்கை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்களாக, அல்லாஹ்வை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமோ அப்படி ஏற்றுக்கொண்டவங்களாக மக்களை ஆக்குறது, அதுக்கு முயற்சிக்கிறது, அதுக்குரிய பயிற்சிகளை கொடுக்கிறது. இதுதான் நபிமார்களுடைய வேலை. அவங்களுக்கு இரவு பகல் வித்தியாசம் இல்லை. எல்லா நேரத்திலையும் இந்த ஈமானுடைய தாலீமுக்கு, ஈமானுடைய பயிற்சிக்காக முழு முயற்சி செய்தார். ஒரு மனிதன் அவன் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிறது ஈமான இழக்கிறது மூலமா, நம்பிக்கைய இழக்கிறது மூலமா அவன் பெரிய நஷ்டவாளியாக. ஈமான் வர்றதை கொண்டு அவன் பொறுமதியான மனுஷனாக மாறுறான். ஈமான் இல்லாத போறதை கொண்டு நஷ்டவாதியாக அவன் மாறுறான். அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கைங்கிறது, அல்லாஹ் என்னுடைய படைச்சவன் என்று எப்படி நாங்கள் நம்புறோம், அதுல யாருமே மாற்று கருத்து இல்லைங்கள்ட்ட. அல்லாஹ்வை நம்புறோம், அவன் தான் எங்களைய படைச்சவன், வேறு யாரும் எங்களையே படைக்காது. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷமான நிலைகளும் துக்கமான நிலைகளும், லாபம் நஷ்டம், சுகம் நோய், என்னென்ன மனுஷனுக்கு வருது, மனசுக்கு விருப்பமானது, மனசுக்கு விருப்பம் இல்லாது, அவனுக்கு தாங்கிக் கொள்ள முடியுமானது, மனசுக்கு தாங்கிக் கொள்ள இயலாது. ஈமான் வரணும் எப்படி? அல்லாஹ் இந்த ரெண்டையும் எங்களுக்கு உலகத்துல வச்சிருக்கிறது எங்கட ஈமான நம்பிக்கையை சோதிச்சு பார்க்க, எங்கட தீனை சோதிச்சு பார்க்க. பொதுவா சொல்லப்படாது லாபமும் அல்லாஹ் கிட்ட இருந்து, நஷ்டமும் அல்லாஹ் கிட்ட இருந்து, நோயும் அவன் கிட்ட இருந்து, சுகமும் அவன் கிட்ட இருந்து, நலவுகளும் அவன் கிட்ட இருந்து, தீமைகளும் அவன்கிட்ட இருந்து. இது பொதுவாக சொல்ற நேரத்துல சில நாஸ்திகர்கள் அல்லாஹ்வை குறை சொல்றதுக்கு அதைத்தான் காரணமாக ஆகிக்கொண்டார். அல்லாஹ்ன்றது யாரு? அவன் தான் உலகத்துல தீங்கை உண்டாக்குறான், நோயை கொடுக்கிறவன்,
கஷ்டத்துல போடுறவன் மனுஷனை நிம்மதியா வாழுறதில்ல. எல்லாத்தையும் அவனுக்கு நோயும் நொம்பலமும் தொழில் ரீதியாக வருமான ரீதியாக கஷ்டத்திலையும் பஞ்சத்திலையும் வறுமையும் அழிவுகளை அவன் தான் போடுறான் நம்புறோம். அப்ப இப்படி ஒரு தீங்கு செய்யக்கூடியவனா மனுஷன் நிம்மதியா வாழ்றது? அவங்கள சுனாமி எண்டு எங்களை போகாம வெண்டு அவங்கள வெள்ளம் வெண்டு இதெல்லாம் அல்லாஹ் தான் செய்யறேன்னு நாங்க எல்லாரும் பொதுவாக சொல்றோம், சேர்த்து சொல்றோம். ஈமானுள்ள மனுஷன் எப்படி சொல்லணும்? ஏண்ட தீன பார்க்க அல்லாஹ் கிட்ட இருந்து சுகமும் வரும் நோயும் வரும். ஏன தீன பார்க்க ஈமான பார்க்கறதுக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து சோதனைகளும் வரும், நஷ்டங்களும் வரும், லாபங்களும் வரும், இன்பமும் வரும், துன்பமும் வரும். எப்படி இரவும் பகலும் வருகிறோ யாருக்கும் நிப்பாட்டேதா. உலகத்தில் அவ்வளவு பேர் சேர்ந்தும் நாங்க இரவு வராம ஒரு 2-3 நாள் சுணங்கி வரட்டும், இரவு தொடர்ந்து பகலாகவே யாருக்கும் மேலா. அல்லாஹ் அப்படித்தான் ஆக்க நாடினாலும் யாராலும் பகலை கொண்டு வர இரவை கொண்டு வர உலகத்தில் இருக்கிறவங்களா அது வந்துதான் தீரும். நாங்க என்ன செய்யறோம்? இரவை விளங்கிக்கிறோம். இரவு வந்தா எல்லா வேலை வெட்டிகளையும் வச்சுட்டு தூங்கி எழும்போனும், ஓய்வு எடுக்கணும். இது இரவு தூக்கத்துக்குரியது. தூங்கி எழுந்தாத்தான் மனுஷனுக்கு உடம்புக்கு ராகத்தாயிக்கும் அப்படின்னு விளங்கி அதுக்கு ஏற்பாடு செய்யணும். பால் காலத்துல யாரும் போத்தி கொண்டு படுக்கிறது? அவன் காலையில எழுப்பினோனும், தொழிலுக்கு போகணும், வியாபாரத்துக்கு போகணும், விவசாயத்துக்கு போகணும். பால் வரும், பகலையில செய்ய வேண்டியதை மனுஷன் விளங்கி வச்சுக்கிறார். இரவு வரும், இரவு செய்ய வேண்டியதை விளங்கி வச்சுக்கிறார் மனுஷன். இதே மாதிரி விளங்கணும். அல்லாஹ் கிட்டதான் எல்லாம் வருகிறது, இரவு பகல் வாரது போல. ஆனா அந்தந்த நிலைமைகள் வரும் பொழுது அல்லாஹ் என்னை ஈமான சோதிக்கிறதுக்கு தாரான். நான் அந்தந்த நேரத்துல அது மாதிரி நான் அவனை தாழ்த்து. இதுக்கு பேர் தான் ஈமான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுதான் ஆச்சரியப்படத்தக்க ஈமான். நம்பிக்கையில ஆச்சரியப்படத்தக்க நம்பிக்கை. மூமினான மனுஷன் வாழ்க்கை ஆச்சரியமான. எப்படி ஆச்சரியம்? அல்லாஹ் கிட்ட இருந்து வரக்கூடிய 2 விதமான நிலைமைகளையும் அவன் சரியா விளங்கிக்கிறான். எப்படி இரவ விளங்கினானோ இரவ விளங்கி இரவேல வேலை செய்வான். இரவேல யாரும் போயிட்டு வயலுறல்ல, விவசாயம் செய்ய போறல. இரவேல யாரும் பெருசா அறுவடைக்கு போறல. பொதுவாக இரவு என்றது எல்லாருக்கும் தெரியும். இரவு தான் என்ன செய்யும், பால் தான் என்ன செய்யும். இது மாதிரி மனுஷன் விளங்குறான். அல்லாஹ் கிட்ட இருந்து சுகம் வந்தால், நோய் வந்தால், வருமானம் நல்லா இருந்தால், வருமானம் கொஞ்சம் நெருக்கடியானால், மனுஷனுக்கு கவலை ஏற்பட்டால், சந்தோஷம் ஏற்பட்டால், இந்த 2 நிலைமைகளையும் நான் என்ன செய்யறேன்? இது வரத்தான் செய்யுது. ஏன் வருது? அல்லாஹ் இவன் ஈமான 2 நிலைமையிலும் சோதிக்கும். 2 நிலைமையிலும் பார்க்கணும். இவன் நம்பிக்கை எப்படி சொன்னாங்க? ஈமான் உள்ள மனுஷன் வாழ்க்கை ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? சந்தோஷமான நிலைமைகள் ஏற்பட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி நினைப்பான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தான் எனக்கு இதை தருவான். அல்லாஹ்க்கே எல்லா புகழும். அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவனாக நடந்து கொள்வான். அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்க்கு மாற்றமாக அமையாது. அல்லாஹ்க்கு மாறு செய்வார். கான சாயுகும் மஷ்கூரா. அவனுடைய தெண்டிப்பு, உழைப்பு, முயற்சி, அல்லாஹ் கொடுத்த நியமத்தை பாவிக்கிறதெல்லாம் மஷ்கூரா. மஷ்கூரன்னா அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக, அல்லாஹ்வுடைய கூலி கிடைக்கிறதுக்கு பொருத்தமானதாக, அவனுடைய சகல நல்ல நடவடிக்கைகளும் நல்ல நிலைமை. இதே நேரத்தில் ஒரு கஷ்டம் வந்துருச்சு, சிரமம், வாழ்க்கையில நெருக்கடி உண்டாயிருச்சு, ஏதாவது துன்பம் ஏற்பட்டுச்சு, நோய் வந்துருச்சு.
இப்போ அவன் சரியான ரூட்ல இருந்தா அவன் என்ன செய்வான்? சபர் செய்வான். ஃபகான கைரல் லஹு, அவன் சபர் என்ற பாதையில போவான். நல்ல நிலைமைகள் வந்தால் ஷுக்ர் என்ற பாதையில போவான். மனசுக்கு விருப்பம் இல்லாம பிடிப்பில்லாத நிலைமைகள் ஏற்பட்டால் சபர் என்ற பாதையில போவான். இந்த ஷுக்ருடைய பாதை, சபருடைய பாதை ஈமான்ட பாதை. அது ஈமான்ட பாதை. ஷுக்ரும் இல்ல சபரும் இல்ல ஈமான் என்று வச்சு கொண்டிருக்கிறோம் என்றால் அது சும்மா பேர்ல ஈமான், சும்மா பேரளவு, பேரளவுல ஈமான். என அல்லாஹ்வை சரியாக நம்புறது சுருக்கம் இதுதான். அல்லாஹ் நம்புறதுடைய சுருக்கம் இதுதான். அல்லாஹ்வை நம்புறது எங்களுடைய படைச்சவன் எப்படி நம்புறோமோ இதே போல அவனிலிருந்து வரக்கூடிய 2 விதமான நிலைமைகளையும் ஒரு மூமினான மனுஷன் என்ன பார்வையில பார்க்க. திருமணம் முடிச்சான், அவனுக்கு கிடைச்ச மனைவி மிச்சம் கஷ்டம் கொடுக்கிறா, சிரமம் கொடுக்கிறா, தொல்லை கொடுக்கிறா. இப்ப இவன் யோசிக்கணும், நான் எப்படி அல்லாஹ்வு இத்தாஅத் செய்யறது, அல்லாஹ்வை எப்படி சந்தோஷப்படுத்த இந்த நிலைமை, எனக்கு என்ன நபி வழி, எனக்கு என்ன வழிமுறை, குர்ஆன் என்ன செய்யுது. வியாபாரத்துக்கு போனார், கஷ்டம் வருது, அவர் யோசிப்பார் இப்ப என்ன நிலைமை, நான் எப்படி நடக்கும். எனவே ஈமான் என்கிறது இந்த சுருக்கமான முறையில ஒரு மனுஷன் அல்லாஹ்வையும் துனியால வரக்கூடிய நிலைமைகளையும் அவன் சரியான விதத்துல விளங்குறது தான் ஈமான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத படிச்சு கொடுத்தாங்க, பயிற்சி கொடுத்தாங்க, படிச்சு கொடுத்தாங்க, பயிற்சியும் கொடுத்தாங்க. அல்லாஹ்வும் படிச்சு கொடுத்தான், அல்லாஹ் பயிற்சியும் கொடுத்தான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தாலீம், எப்படி அல்லாஹ்வை நம்புறது, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், வானத்தை படைச்சவன், பூமியை படைச்சவன், விவசாயத்தை படைச்சவன், விவசாயத்தை விளைச்சல் உண்டாக்குறவன், நெருப்ப படைச்சவன், காத்த படைச்சவன் என்னெல்லாம் குர்ஆன் அல்லாஹ் பத்தி பேசிக்கொண்டே போறான். அல்லாஹ் தான் படைச்ச, அல்லாஹ் தான் செய்ய, அல்லாஹ் தான் செய்ய, தாலீமும் செய்யறான் குர்ஆன். இதே மாதிரி அந்த ஈமான் ஒரு பயிற்சி செய்விக்க காட்டுங்க. அந்த பயிற்சிக்கு அல்லாஹ் பேர் வச்சிருக்கிறது சோதனைகள். பேர் என்னது? அல்லாஹ் வச்சிருக்கூடிய பயிற்சிக்கு பேர் சோதனைகள். அரபுல ஃபித்னான்னு சொல்றாரு. பாருங்க, பெரிய ஃபித்னாவாயிருச்சு, பெரிய ஃபித்னாவாயிருச்சு. ஃபித்னா என்ற பேர் சோதனை. அரபுல ஃபித்னா என்ற வார்த்தை, அந்த சொல் அரபு சொல்லி இதுல அந்த அரபு சொல்லு ஃபதன், ஃபித்னா என்ற வார்த்தையை பாவிக்கிறது ஊத்த தங்கத்தை நெருப்புல போட்டு அது துப்புரவான தங்கமாக எடுத்து அசுத்தங்களை வேறையாகும். அதுதான் பாவி. அதுக்கு பேர் தான் ஃபித்னா. அல்லாஹ் பேர் வச்சிருக்கிறது ஃபித்னா. எதுக்கு? கலிமா சொன்ன ஒரு மனுஷன் இவன் உண்மையான செயல்பாடு உள்ளவனா, உண்மையான தங்கமா, நல்ல தங்கமா அல்லது இல்லையா என்று பார்க்கிறது தான் ஃபித்னா. மனுஷனுக்கு வரக்கூடிய எல்லாம் சோதனை. ஒன்றோ சுக்ருடைய சோதனை, இல்லாட்டி சபருடைய சோதனை. இதுக்கு பேர் தான் ஃபித்னா. அல்லாஹ் சொல்ல, நாங்க என்ன இவங்கெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக இப்ப சரிங்க எல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டீங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு தகுதியான ஆட்கள், வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை, உங்களை களிமா செலுத்தீங்க தானே இப்ப ஏற்று நாங்க சும்மா உற்றுவோம்னு நினைக்கிறாங்களான்னு எல்லாம் கேட்கிறாங்க. அல்லாஹ் தான் சும்மா விட மாட்டோம். இந்த ஈமான் கொண்ட மக்கள்ல சாதித்தீங்கள் யாரு, காதிபீங்கள் யாருன்னு பார்க்கணும். நான் பார்க்கவே உண்மையானவங்க யாரு, நடிப்புல உள்ளவங்க யாரு. உண்மையானவங்க யாரு, நடிப்புல இருக்கிறவங்க யாரு, பொய்யானவங்க யாரு. அல்லாஹ் சொல்ல நான் பார்க்கணும் அது யாருன்னு சொல்லி.
அதை பார்க்கறதுக்குரிய பயிற்சி தான் துனியால அல்லாஹ் தரக்கூடிய 2 நிலைமைகள். அதை பார்க்கறதுக்குரிய பயிற்சி மனசுக்கு எடுக்கணும். அல்லாஹ் எதை தந்தாலும் இந்த 2 ஒன்று தான் வரப்போகுது. எது வந்தாலும் இந்த நேரத்தில் அல்லாஹ் என்னைய பார்க்கிறார். நான் சாதிகீன்ல உள்ளவனா காதிபீன்ல உள்ளவனா. அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்கபூத்துடைய ஆரம்பத்திலே தொடங்கக்கொள்ளே இதைத்தான் சொன்னார். என்ன மக்களோட நினைப்பு அப்படி இருக்குதான்னு ஹசிபன் நாஸ் யுத்ரகு ஐயக்கூறு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மக்களோட நினைப்பு இப்படி இருக்குதா? அது நினைப்பே இல்ல. நாங்களாம் களிமா சொன்னா நாங்கெல்லாம் களிமா சொல்லிட்டா சரி, என்ன நாங்க சும்மா விட்டுருவோம்னு நினைக்கிறாங்களா? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சோதனை தாளுக்கு வாரல்ல, எக்ஸாம் பேப்பர் வாரல்ல. எக்ஸாம் பேப்பர் கொடுக்கறது ஸ்கூலுக்கு என்ட்ராங்க. ஸ்கூலுக்கு பூந்தவங்களுக்கு ஸ்கூலுக்கு அட்மிஷன் எடுத்தவங்க தான் அதுக்கு ஒரு எக்ஸாம். களிமாவை சொல்லி யாரெல்லாம் வந்துட்டாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய முழு பயிற்சி. நாம் பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன் வனப்லு அக்பாரக்கும். அல்லாஹ் சொல்றான் நான் உங்களுக்கு பயிற்சியை தந்து கொண்டே உங்களோட முயற்சியை பார்க்கிறது. என்ன முயற்சியை பார்க்கணும்? உங்கள யாரு முஜாஹிதீன்? முஜாஹிதீன் என்ன யாரு? முஜாஹிதீன் சொல்றது அல்லாஹ்வுட கட்டளைக்கு மாற்றமான நிலைமைகள் வரும் பொழுது அல்லாஹ்வுட கட்டளை செய்யறதுக்கு அவன் பெரும் போராட்டம் செஞ்சு மனசோட அல்லாஹ்வுட கட்டளையை செய்யறதுக்கு முற்படுறான். அது உண்மையான முஜாஹிதீனா? அது முஜாஹிது மஜாஹத நஃப்ஸ். உண்மையான முஜாஹித் யாரு? தன்னை நஃப்ஸோட போராடி வெத்துறவன் அவன் தான் முஜாஹித். அல்லாஹ்வுட கட்டளையை செய்வோமா, வட்டிய உடுவோமா, எடுப்போமா, பொய்ய பேசுவோமா, பொய்ய விடுவோமா, இந்த இடத்த அநியாயத்தை விடுவோமா, அநியாயம் செய்வோமா, இவனை கொல்லுவோமா, உற்றுவோமா, அட்டிப்போமா வானமா, ஏசுவோமா வானமா, பாவத்தை பார்ப்போமா வானமா, கேட்போமா வானமா, பணம் ஹராத்துல வருது எடுப்போமா வானமா. இந்த போட்டிக்கு பேர்த்த முஜாஹித். என்ன செய்யும்? அல்லாஹ் சொல்றான் நம்மளோட முஜாஹித் யாருன்னு நான் பார்க்கணும். ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும். உங்கள யார் முஜாஹித்? இந்த பயிற்சியை சரியா செய்யறவங்க யார்? இதுக்கு பேர் தான் பயிற்சி. அல்லாஹ் கொடுக்கிற பயிற்சி. துனியாவுடைய வாழ்க்கை ஈமான பார்க்கறதுக்கு, ஈமான்ல அவன் சரியானவனாக காட்டுறதுக்கு கொடுக்கிற பயிற்சி. அது முயற்சியில தான் நீங்க யாருன்னு நான் பார்க்கணும். உங்களுக்கு முன்னால உள்ளவங்களுக்கும் இதே உசூல் தான் என்கிறான் அல்லாஹ். எங்களுக்கு மட்டுமல்ல இது. அல்லாஹ் சொல்லும் வலகத் ஃபதன்னல் லதீன மின் கப்லி. உங்களுக்கு முன்னால வந்தவங்களோட உசூல் இதுதான். இது பழங்காலத்து உசூல். உலகத்தை படைச்ச காலத்திலிருந்து உசூல். எப்ப தன்னுடைய நஃப்ஸோட போராடி அவன் அல்லாஹ்வுட கட்டளையை செய்யறதுல மிகச்சிருவானோ அவன் முஜாஹித். உலகத்துக்கு பிறந்த முதல் புள்ள 2 பேரு. அப்பதான் காலடி எடுத்து வச்சு துணியாத ஒருத்தர் சொர்க்கத்துக்குள்ளே இல்லை. ஒருத்தர் உலகத்துக்கு வந்ததோட அண்ணா ஒரு கொடுத்த ஒரு சோதனை உண்டு. என்ன சோதனை? ஆம்பளை புள்ள பெண், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை 2 பேரும் சேர்ந்து பிறக்குது, ரெட்ட புள்ள. காபில் ஒரு பெண்ணோட பிறந்தா, காபில் இன்னொரு புள்ளோட பிறந்தா. சட்டம் எப்படி? சின்ன சட்டம். நீங்க உங்களோட பிறந்த புள்ளைய முடிக்கா, மாத்திதான் முடிக்கணும். மாத்திதான் முடிக்கும். முதல் வயிற்றுல பிறந்தது 2வது வயிற்றுல பிறந்தது முடிக்கும். ஒரே வயிற்றுல பிறந்த 2 பேரே முடிச்சு கொடுக்க. அதான் இந்த சட்டம். இந்த சட்டத்தை போட்டுட்டு காபிலுக்கு பிறந்த புள்ள சரி பசந்தான புள்ள, ஹாபிலுக்கு பிறந்தது கொஞ்சம் பசந்து வரும். முதலாவது நஃப்ஸுடைய ஒரு போராட்டம் ஆரம்பமாயிருச்சு.
என்ன கல்யாணம் பெண்ணுடைய விஷயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ கூப்பிட்டு தர்பியை செஞ்சான். காபீல் மாத்தி முடிவாப்பா, அல்லாஹ்ட கட்டளை, அல்லாஹ் சொல்றான் இப்படித்தான், அதெல்லாம் சரி வராது. என்னையோட துனியாவுக்கு வந்த ஏண்ட புள்ள அது என்னையோட தான், நான் தான் அதுக்கு தகுதி, நான் வேறு கொடுக்க மாட்டேன். எவ்வளவு பேசி பாருங்க. அதுக்கு ஒரு பெரிய ஏற்பாடுலாம் நல்லா சோதனை எல்லாம் கொடுத்த, பயிற்சி எல்லாம் கொடுத்த, செய்யுங்க செய்யுங்க. கடைசி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கொண்டு செய்யல, 2 பேரும் குர்பான் கொடுங்க, அல்லாஹ் என்ன குர்பான கபூல் செய்யறானோ முடிச்சுக்கோங்க. காபீல் அவர் பெரிய விவசாயி, அவர் விவசாயத்தில் ஆக இலக்கமானதுக்கு வந்து அல்லாஹ் இலக்கமா பொறுமதி வீச வச்சிக்க. காபீல் அவருக்கு செய்யக்கூடிய ஆட்டு மந்தைகள் ஆக நல்ல சிறந்த பொது, இது பேர் தான் பயிற்சி. அல்லாஹ் ஒரு கட்டளை வருது, அந்த கட்டளையை செய்றீங்களா இல்லையா முதலாவது, 2வது அந்த கட்டளையை நீங்க எப்படி செய்றீங்க. காபிலுக்கு வந்து போட்டாரு, ஹாபிலுக்கு வந்து போட்டாரு. வானத்திலிருந்து நெருப்பு ஒன்று வந்துச்சு, அந்த வெள்ளை நிறமான நெருப்பு வரும், அது அப்படியே அதை பத்த வச்சு கரிச்சிட்டு போனா அது கபூல்னு. வானத்துல நெருப்பு வந்து ஹாபில இதை கரிச்சிட்டு போயிடுச்சு. இங்க இவட்ட விவசாயம் அப்படியே அவருக்கு வந்துச்சு. இப்ப எது ஓ நான் பெய் எல்லாரும் தெரிய வந்துடுச்சு. இப்போ ஒரே வழி தான், என்னது ஆளை கொள்வது, வெவ்வேறு வழி இல்லை. கொள்றதுக்கு திட்டம் போட்டா, திட்டம் எல்லாம் போட்டு ஷைத்தானை படிச்சு கொடுத்தா இப்படித்தான் கொல்லணும். கொலையே உலகத்தில் நடந்தில்லை, எப்படி கொள்ளணும் தெரியா, ஆனா நடந்துச்சு. அல்லாஹ் சொல்றான், அவன் தியாமனால் முட்டும் அவன் கைசேதப்பட்டு கொண்டே இருப்பான், அவன் நஷ்டவாளியாக ஆயிடும். சின்ன சோதனை, அல்லாஹ் பயிற்சி ஒன்றை கொடுத்து பார்த்தா பயிற்சியில ஃபெயில் ஆயிட்டான். அல்லாஹ் முதலாவது மனிதர்லிருந்தே தொடங்கியாச்சு இந்த ஈமான் பயிற்சி. ஈமானுடைய பயிற்சி என்கிறது ஒரு மனுஷன் வாழ்க்கையில அவன் செஞ்சு காட்ட வேண்டியவை. ஈமான் சரியா இருந்தால் இத்தாத் என்கிறது பிறக்கும், ஈமான் சரியில்லை என்றிருந்தால் இஸ்யான் என்கிறது பிறக்கும். ஈமான் சரியா இருந்தால் சோதனையில இத்தாத்து பிறக்கும். ஈமான் சரியில்லை, பலகீனம், நடிப்பு அப்படி இப்படின்னா அந்த ஈமானால் என்ன பிறக்கும், இஸ்யான் பிறக்கும். இத்தாத்து பிறந்தா என்ன சட்டம், وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ ضَلَّ. யார்கிட்ட இத்தாத்து பிறந்துருச்சோ அல்லாஹ் சொன்னா வெற்றி, யார்கிட்ட இஸ்யான் பிறந்துருச்சோ வழிகெட்டு போயிட்டாரு, நஷ்டவாதி ஆயிடுவார். மனுஷன் மோலாது ஈமான் இருக்கிறது, இத்தாத்து பிறக்கும். இத்தாத்தை வச்சுதான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஈமான அளவு பார்க்கும். ஏண்ட ஈமான் அளவு என்ன, கண் ஹராத்த பார்த்துதான் அவர் விலை கொள்ள விளங்க அவனுடைய ஈமான நிலைமை. ஹராத்த கேட்கறதுல ருசியாயிக்குதான் அப்ப விலை கொள்ளணும் அவனுடைய ஈமான நிலைமை. வட்டிக்கு ஆசைப்படுதுதான், ஹராத்துக்கு ஆசைப்படுதுதான், அநியாயம் செய்யறதுக்கு ஆசைப்படுதுதான், தொல்லை கொடுக்கறது தொந்த கொடுக்க ஆசைப்படுதுதான், அவர் ஈமான்ல அவர் எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாமே ஈமான் பேர்ல ஈமான். அல்லாஹ் எதிர்பார்க்கிற ஈமான் என்ன, ஈமானோட இத்தாஅத்து பிறக்கணும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த பண்பொண்டு அவனுக்கு வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு மனிதனுக்கு 2 வகையில கொடுப்பான். இந்த இத்தாஅத்தை, ஈமானின் இத்தாஅத்தையும் அவன் ஒரு கிஃப்டா கொடுப்பான், அவன் ஒரு பாக்கியமாக. ஆனா பொதுவாக அல்லாஹ் கொடுக்கிறது ஒரு மனுஷன் முயற்சியில, தேட்டத்துல, தெண்டிப்புல, இதான் பொது நடைமுறை, பொதுவான நடைமுறை. சஹாபாக்கள பெரும்பாலானவர்கள் முயற்சி செஞ்சு தெண்டிச்சு அவங்க அடைஞ்சு கொண்டார். ஆனா சில பேருக்கு அல்லாஹ், சஹாபாக்கள் மட்டுமல்ல சில மக்களுக்கு அல்லாஹ் அவன் பக்கத்தாலும் கொடுத்து, அது பெரிய கிஃப்ட். அது அல்லாஹ்வுக்கு ஒத்தால வாரது, அது எதிரே எதிர்பார்க்கல.
ஆனா பொதுவானது தன்னை ஈமானுக்கு பிறகு இதாத்தை உண்டாக்குறதுக்கு அவன் முயற்சிக்கணும். அதுக்கு தெரிவிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வர சஹாபாக்கள் கலிமாவை சொன்னதோட யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க ஊருக்கு போறோம், 20 நாள் நபி அவங்களோட இருந்து 1 மாசம் இருந்து இந்த ஈமான் மூலமாக நான் எனக்கிட்ட என்ன வரணும் அதை படிக்கிறேன். எல்லாரும் அப்படித்தான் சாபா ஈமான் கொண்டாங்க, ஈமான் மூலமாக என்ன வரணும் படிச்சாங்க. படிச்சுட்டு தான் படிச்சுட்டு மட்டுமல்ல, போற நேரத்துல கேட்டு போறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க ஊருக்கு போறோம், எங்களுக்கு சொல்லித்தாங்க, எங்க ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு நாங்க தாவத்து தொழிற்சி மக்கள் இந்த ஈமான் பக்கம் கூப்பிடணும், நாங்க என்ன மாதிரி நடந்து கொள்வோம் அதுக்கு படிக்காங்க. அதையும் சொல்லி கொடுத்தோம். ஈமானால முழுமையான தாட் ஒன்று தந்த வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு கட்டுப்பாடு நடக்கிறது, இரண்டாவது அந்த கட்டுப்பாடு பக்கமாக மக்களை ஈமான் பக்கமாக தாவத்து கொடுக்கிறது. இதுதான் பூர்த்தியான இதாத். பூர்த்தியான இதாத் தான் செய்யறது, அந்த நனவு பக்கம் மக்களை கூப்பிடுறது, இவர் பூர்த்தியானவர். அந்த ஈமானி மூலமாக தனக்கிட்ட பிறந்துருச்சு நல்ல இதாது, தொழுகை பிறந்துட்டு, நோம்பு வந்துருச்சு, ஜகாத்து வந்துட்டு, ஹஜ் வந்துட்டு, அவர்கிட்ட இதாது பிறந்தது, போய் பேச மாட்டேன், அநியாயம் செய்ய மாட்டேன், ஏமாத்த மாட்டேன், அடிக்க மாட்டேன், உதைக்க மாட்டேன், அதெல்லாம் வந்துருச்சு. ஆனா இந்த நல்லது பக்கமாக மக்களை நான் கூப்பிடணும், மக்களை கொஞ்சம் சேர்க்கணும் என்ற இதுவரை இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, அவர்கிட்ட ஈமான் என்கிறது கடுகளவும் இல்லைன்றாங்க. யார்கிட்ட? மன்றாமிக்கும் முக்கரங்க ஹதீஸ்ல சொன்னாங்க, யாராவது ஒரு பாவம் நடக்கிறத பார்த்துட்டீங்கன்னா, தொழாதவங்களை பார்த்துட்டீங்கன்னா, பாவத்துல பேசுறவங்க, பாவத்தை பார்க்கிறவங்க, பாவத்தை கேட்கிறவங்க, பாவத்தை ஈடுபட்டிருக்கிறவங்களை கண்ணால தெரியுதா? சொன்னாங்க, யாரு தெரிப்பற்றுச்சோ யாருக்கு அவர் கை கிட்டால பிடிச்சு தடுக்கட்டும், வாயால போயிட்டு பேசி கதைச்சி அவர் மனுஷன் நல்ல மனுஷன் ஆகிறதுக்கு முயற்சிக்கட்டும். அப்படி இல்லைன்னா ஆக குறைஞ்சது உள்ளத்தை பாவத்தில் இருக்கிறாங்களே மனுஷரு என்ற ஒரு ஃபிக்ர், ஒன்று கவலை, அதையாவது கொண்டு வரும். சொன்னாங்க அதுவும் இல்லையா அப்படின்னா கண்டும் காணாத மாதிரி போற, இவர் தொலை போற, இவர் குரான ஓதுற, இவர்கிட்ட தான் இருக்குது, ஆனா பூர்த்தியாக அல்ல. என்ன பூர்த்தியாக அல்ல? கண்டும் காணாத மாதிரி போறாரு அல்லாஹ் மாறு செய்யறது. வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, கண்ணும் காணாத மாதிரி இருக்கிறாரு. முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ் இதே சொன்னாங்க, அவரோட கல்வில கட்டுகளவும் ஈமான் இல்லைன்றார். ஈமான் யார்கிட்ட? அவர் தொழுகையாளி ஐப்பா, தீனுள்ளவர் ஐப்பா, அமலுள்ளவராக ஐப்பா. அப்ப என்னத்த செய்யல பாவம் நடக்கிறத பார்த்து கண்டும் காணாத மாதிரி போற. சொன்னாங்க கடுகளவும் அவர்கிட்ட ஈமான் இல்லைன்றாங்க. இதுவும் வந்துருச்சா, அவர் தான் பூர்த்தியான மனுஷன். ஈமான்ல பூர்த்தியானது இத்தாத்து ரெண்டு பக்கம் வந்துருச்சு. எனவே இத்தாத்து வரும். எங்களுடைய தொழுக மத்த இபாதாத்துகள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கிறது, அல்லாஹ்வுடைய விலக்கல்களை விலகி நடக்கிறது, இந்த பண்பு முழுமையாக பொருந்தணும். ஈமான்தாருடைய முதல் அடையாளம் ஈமான் நீக்குது, எல்லாம் இப்படிதான் நீப்பாங்க. நான் மூமின் என்று வாயால சொல்ல தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ராய்தும் யதஆஹதுல் மஸ்ஜித் ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான். ஒரு மனிதர் மஸ்ஜிதோட சம்பந்தப்பட்டு கொண்டே இருக்கிறார், மஸ்ஜிதுக்கு போறார், தொழுறாரு சொன்னாங்க, அவர் ஈமான்தாரின்னு சொல்லி. அவர் ஈமான், அவர் ஈமானுடைய அடையாளம் நீங்க அவர்கிட்ட. ஏன் தொழுகை வர தொழுறது ஒன்று, மஸ்ஜிதுக்கு வாங்கும் ஜமாத் தொழுகை ரெண்டு பேரவே. சொல்லாத மஸ்ஜிதுக்கு யாரு வந்து போறாங்களோ சொல்லுங்க அவர் ஈமான்தாரி. ஈமான்தாருடைய அடையாளம் ஏன் அவர்கிட்ட ரெண்டு வந்து கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற தொழுகை, இந்த தொழுகையை நான் நிலைநாட்ட வேண்டும், என கடமை என்ற ஒரு உணர்வாக வந்துச்சு. இரண்டாவது, எல்லா வேலை வெட்டிகளையும் வச்சுட்டு கடையை மூடிட்டு அவர் முஜாஹதா செஞ்சு அவர் மஸ்ஜிதுக்கு போறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்தான் ஈமான்தார்.
அல்லாஹ் இவரை பார்த்து சொல்றான், இவர் தான் ஆண், ஆண்களில் ஆண், ஆண்களில் இவர் தான் யார்? தொழுகையை விலகினாரே, அதே போல தியாகம் செஞ்சு தொழுகைக்கு போனார் இமாம் ஜமாத். இவர் தான் ஒரு ஆண் மனிதன் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. ஒரு ஆண் இவர் தான். அங்க ஊர்ல கடையில ரோட்ல தொழுது கொண்டாலும் நன்மை கிடைக்கும். ஆனா தியாகம் செய்யறார். கடையை மூடுறார், வியாபாரத்தை நிப்பாற்றுறார், வீட்டுல உள்ள வேலைகளை நிறுத்திடுறார், எல்லாத்தையும் முடிச்சுட்டு மஸ்ஜிதுக்கு போறார். குர்ஆன் சொல்லுவாங்க, யுஅத்திம் ஷாயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். யார் அல்லாஹ்வுடைய சின்னங்களை உள்ளத்தால மதிப்பார், மஸ்ஜித் தொழுகை அல்லாஹ்வுடைய சின்னம் என்று மதிச்சு போவாரோ சொன்னா இது தக்வா அடையாளம். நஹா மின் தக்வல் குலூப், இது தக்வாவுடைய அடையாளம். தக்வா இருக்குது, ஈமான் இருக்குது. ஆக சொல்ல தொழுக மஸ்ஜிதுக்கு வாங்குது, இது அவர்கிட்ட பிறக்கணும். ஈமான் வந்துருச்சா அவர்கிட்ட அடுத்து என்ன வரும்? இல்ல, நான் எதையும் நான் நினைச்ச மாதிரி செய்யலாம். அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினது ஒவ்வொன்றையும் எப்படி செய்யணும்னு படிச்சு கொடுக்க, பயிற்சி கொடுக்க. தொழுகைய படிக்கணும், வியாபாரத்தை படிக்கணும், தொழிலை படிக்கணும், குர்ஆன் ஓதுறதை படிக்கணும், தொழுகைய உதுவ படிக்க வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, ஒரு சந்தர்ப்பத்துல உதுவு செஞ்சது கால் கழுவுறதுல சின்ன அளவு தண்ணி படல, சத்தம் போட்டாங்க, வயலுள்ள அக்காபி மினன்னார். இந்த எந்த கால்களுக்கு தண்ணி படலையோ உதுவுடைய நேரத்துல இந்த பாதங்களுக்கு நரகத்திலே கேடுண்டா. உதுவ கவனிச்சாங்க, தொழுகையை கவனிச்சாங்க. ஒருத்தர் வாராது தொழுது போட்டு அவசரமா அவன் சொன்னா, நீங்க திருப்பி போய் தொழுங்க, நீங்க தொழல இருக்கா. ஒரு பயணம், 2 பயணம், 3 பயணம், திருப்பி அனுப்பி நாங்க தொழுதுட்டு வாங்க, நீங்க தொழல. தொழுகை அவர் ஆரம்பிச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க. சொன்னாங்க, என்கிட்ட படிங்க, நான் எப்படி தொழுதேனோ அதே மாதிரி தொழுங்க, நான் எப்படி ஹஜ் செஞ்சேனோ அதை பார்த்து செய்யுங்க, நான் எப்படி செய்யறேனோ அதை பார்த்து செய்யுங்க. எல்லாத்திலுமே இத்திபா செய்யும். எப்படி செய்யணும் என்று அவனுக்கு ஒரு ஆசை வரும். இல்லை, நான் நினைச்ச மாதிரி செய்ய. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு மனைவி வசதியான பெண்மணி. ஆனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஏழை வசதி இல்லாதவர். கொண்டாடி ஜகாத் கொடுக்கிற மனைவி ஜகாத் கொடுக்கிறாங்க, கணவன் ஜகாத் எடுக்க தகுதியானவர். இப்ப கணவர் சொன்னாரு, நீ ஊரெல்லாம் ஜகாத்து கொடுக்கிறமா, பங்கு எனக்கும் தாவே, நான் ஜகாத் எடுக்க தகுதிதான். கணவன் கேட்கல. ஜெயினப் ரலியல்லாஹு பார்த்தாங்க, ஓஹோ உண்மைதான், இவர் பகீர், ஜகாத் எடுக்க தகுதியானவர். ஆனா என்ன கணவன் கொடுக்க ஏழுமோ தெரியாது, ஏழுமோ ஏழாவோ நபியாவோட ஓடினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் கேட்டாங்க. இப்படி இந்த கேள்வியை கேட்டுட்டு கொடுக்க ஏழுமணி சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு ஜகாத் மனசுல வரும், ஜகாத் கொடுக்கத்தான் வேணும், அது எப்படி கொடுக்குற, எப்ப நிறைவு, தொழத்தான் வேணும், எப்படி தொழுவுற, ஓதத்தான் வேணும், எப்படி ஓது. இந்த ஒரு இல்முடைய ஒரு ஆசை வரும். அது ஈமான் அடையாது, ஈமானால வர. அந்த ஆசை வரலான்னு தான் இன்னைக்கு ஈமான் பூர்த்தியில் வருது. நினைச்ச மாதிரி செஞ்சு போறாரு, அவருடைய விருப்பப்படி எதையும் கேட்டு செய்வார். ஓடி வருவாங்க ஆசை. ஆசை நான் இதை எப்படி செய்யறேன், நான் இதை எப்படி நடந்துக்கிறேன், இந்த மாதிரி எனக்கு எப்படி நடந்துக்கிறது, நான் மௌத்தா, என் தாய் மௌத்தா போயிட்டாங்க, என் தாய் மௌத்தா போன நேரத்துல ஹஜ் செய்ய கடமையாயிருச்சு, ஹஜ் செய்யல, என்ன செய்யலாம், பெண்மணி கேட்கிறான். தாய்க்கு போய் நீ ஹஜ் செய்யலாம், ஹஜ் செய்ய. இது மாதிரி பெண்களுக்கு ஆண்களுக்கு அழிவு. கண்ணியமான சஹாபாக்கள் ஆண்களும் தான் பெண்களும் தான் ஈமானால இத்தாத்து பிறக்குது. இத்தாத்து எப்படி செய்யறது அவனுடைய இல்முட ஆசை வருது. இப்ப எல்லாத்துக்கும் பயிற்சி மூலமாக அதுக்கு பயிற்சி கொடுத்தான். கேட்டான் சஹாபாக்கள்கிட்ட, உங்கள்ட்ட யாரு தயார்? இதுதான் பயிற்சி, முயற்சி செய்திருக்கிறது. உங்கள்ட்ட யார் தயார்
மஸ்ஜிதுக்கு இப்படி ஒரு காணி தோண்டிக்கு வாங்கி கொடுத்து சொர்க்கத்தில் ஒரு காணியை பெற்றுக் கொள்வது யார் தயார்? அல்லாஹ்வுடைய பாதையில போயும் யார் அல்லாஹ்விடத்தை ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க இந்த சதகாவை செய்யறதுக்கு யார் தயார்? அவங்கள நஃபகா முத்தகப்பல் யார் தயார்? செலவழிங்க. செலவழிக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க, தொழுகைக்கு பயிற்சி கொடுத்தாங்க, இரவே தொலை பயிற்சி கொடுத்தாங்க, தியாகத்தோடு அல்லாஹ்வுடைய பாதையில போறது பயிற்சி கொடுத்தாங்க. யார் போறது தயார்? அதான் சொன்னா மஸ்ஜிதுக்கு வரணும்னு பயிற்சி கொடுத்தாங்க. ஆரம்பத்துல சலுகையே கொடுக்கல. அப்துல்லா இப்னு மக்தூம் ரலியல்லாஹு கண் தெரியாத சஹாபி அதுக்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதரே அதான் செல்றாங்க, எப்படி நான் வார யாரும் இல்லையே கூட்டியும் வர, நான் வீட்டுல தொழுதுக்கொள்ளவா ஆசாரி தொழுதுக்கோ அப்படி சொல்லி போட்டு போனதுக்கு பின்னா திருப்பி கூப்பிட்டாங்க. வாங்க கூப்பிட்டு கேட்டேன், தஸ்மாவுனிதான் அதான் சத்தம் கேட்குதா? ஓண்டா பாஜி வர்த்தம் வேணும், வாசக்கூடிய வேலையை நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கு எப்படி வரணும், என்ன மாதிரி வரணும், அது நீங்க பாத்துக்கோங்க. நீங்க வர்த்தம் வேணும். தொழுகை ஜமாத்துலகி பயிற்சி, நோம்புக்கு பயிற்சி, அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யறதுக்கு பயிற்சி, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறதுக்கு பயிற்சி, பயிற்சியே கொடுத்து கொண்டீங்க. ஒரு நாள் கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட, இன்றைக்கு யாரு நீங்க நோம்பாளியா? உங்களை யாரு நீங்க நோம்பாளி? அபூபக்கர் சித்திக் நான் நோம்பாளியா? சரி உட்காரு. இன்றைக்கு ஒரு மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்தவங்க யாரு? தெரியுமா? அபூபக்கர் சித்திக் எல்லா சாப்பாடும் கொடுக்கிறவங்க தான். ஆனா அன்றைக்கு ஒரு நாளையில இந்த சொல்லப்படக்கூடிய அமல்கள் எல்லாத்தையும் செஞ்ச ஒரு மனுஷன். நோம்பு வேறு, வரக்கூடிய பால் மிஸ்கீனோடு சாப்பாடு கொடுத்திருக்கிறார். திரும்ப கேட்டாங்க, இன்றைக்கு ஒரு நோயாளிய நோய் விசாரிக்க போனவன் யார்? அதுக்கும் இல்லை. அபூபக்கர் சித்திக். சரி உட்கார். நாலாவது கேட்டாங்க, ஒரு ஜனாதாவை அடக்கம் செய்யற விஷயத்துல ஈடுபட்டவன் யாரு? அதுக்கும் இல்லை. ஒரு வேகத்துல வருது, யாரு ஒரே நாளையில இதெல்லாம் செய்வாரோ ஒரு சொர்க்கவாசி என்றார். நோம்பம் குடிச்சு, மிஸ்கினோடு சாப்பாடு கொடுத்து, நோயாளி விசாரிச்சு, ஜனாதாவை அடக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு முயற்சி செஞ்சு சொன்ன சொர்க்கவாசி. இதுக்கு பேர் தான் பயிற்சி. ஆசை ஊற்றுறது, பயிற்சியை உண்டாக்குறது, செய்விக்கிறது. அதுதான் மஸ்ஜிதோட சம்பந்தப்பட்டு இருக்கணும். இது பஜார்ல கிடைக்காது. இந்த ஈமான் அமால்கள், ஈமான முயற்சி, பயிற்சி இதெல்லாம் எங்க கிடைக்கும்? மஸ்ஜிதுல. அதுக்கு தான் எல்லாரும் மஸ்ஜிதுக்கு வாங்க. பஜார்ல இங்க தானே கூட்டிக்கிறவாங்க மஸ்ஜிதுக்கு, ரோட்ல இருக்கிறவங்க மஸ்ஜிதுக்கு கூட்டிக்கிறவாங்க. தாலியில உட்கார வைங்க, அவங்க அதை ஹதீஸ படிக்கட்டும், விளங்கட்டும், அதை ஒரு மனசுக்கு மாற்றம் வரட்டும், செய்யறவங்களாக முயற்சி எடுக்கட்டும், பயிற்சி எடுக்கட்டும். மஸ்ஜிதுல இருந்து பயிற்சி. சஹாபாக்கள் வீட்டுக்கு திரும்பி போறாங்க, மனைவிக்கு தாவத்து கொடுக்கணும். இன்னொருத்தர் திரும்பி போறாரு, என் வீட்டில் இருக்கக்கூடிய எனக்கு சொந்தமான காணி அப்படியே 800 ஈச்சப்பழமான ஒரு தோட்டம், இது அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துடணும். நான் வீட்டுக்கு போறேன், இந்த முயற்சியை செய்யணும், நியத்தோட இன்பத்தோட. அன்பான சகோதர பெரியார்களே, அதுக்குரிய இடம் தான் மஸ்ஜித். நாங்க ஒவ்வொருத்தரும் மஸ்ஜிதோட இணையணும். இது மஸ்ஜிதுடைய அமல். இது மஸ்ஜிதுடைய அமல். ஈமான் பயிற்சி, ஈமானுடைய படிப்பு, ஈமான விளங்குறது, அல்லாஹ் விளங்குறது, அதுக்குரிய முயற்சிகள் செய்விக்கிறது, செய்வது மஸ்ஜிதோட. குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ குனூ மஅஸ்-ஸாலிஹீன். மக்களே, நீங்க தக்வாவை கடைபிடிங்க. நீ தக்வாவை கடைபிடிச்சா போதும் தானே. இத்தகுல்லாஹ், தக்வாவை கடைபிடிங்க. தக்வாவை கடைபிடிச்சா போதும் தானே. இல்ல, தக்வாவை கடைபிடிக்கிறதோட வகூனு மஅஸ்-ஸாதிகீன், நீங்க என்ன செய்யணும்? உங்களோட தக்வாவை, உங்களோட அமால, உங்களோட ஈமான அதை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒரு அமைப்பா அல்லாஹ் சொல்றான், உண்மையாளர்களோட சேர்ந்து, அமல் உள்ளவங்களோட, தீன பேசுறவங்களோட, இப்படியான உண்மையாளர்கள். குர்ஆன் உண்மையாளர்களுக்கு அதுக்கு வரைவிலக்கணம் போட்டிருக்குது. உலாயிகல்லதீன ஸதகு, உண்மையாளர்கள் இவங்க தான் என்று பட்டியலே போட்டி.
அது ஈமான் இருக்குது, அமால் இருக்குது, இஹ்லாஸ் இருக்குது, சபர் இருக்குது, எல்லாம் இருக்குது. சொந்தக்காரர்களுக்கு செலவழிக்கிறது, தேவை இருந்தும் பணத்தை நல்ல வழிகளை செலவழிக்கிறது. சொந்தக்காரர்களுக்கு, எத்திங்களுக்கு, மிஸ்கிங்களுக்கு, வழிபோக்குறதுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில பணத்தை செலவழிக்கிறது, தொழுக, மத்த இபாதத்துகள். இதே மாதிரி வியாபாரம் அவங்க உடன்படிக்க ஏதாவது செஞ்சாங்கன்னா அதுல கவனமாயிருப்பாங்க. கொடுத்த வாக்குறுதி, செஞ்ச ஒப்பந்தம், கொடுத்த செக்கு எல்லாத்திலையும் கவனமாயிருக்கும். அதே நேரத்தில் எல்லாத்திலையும் சபர் என்ன, அல்லாஹ் கிட்ட இருந்து என்ன நிலைமை வந்தாலும் நான் எப்படி நடக்கணும், நான் சபரோடு இருக்கணும், பொறுமையோட போகணும் விளங்கி இந்த மக்களோட சேர்ந்துறீங்க. அல்லாஹ் சொல்ல இவங்க தான் உண்மையாளர். இது எங்களுடைய ஈமான பாதுகாக்கணும், ஈமான பாதுகாக்கிறதுக்குரிய வரி மஸ்ஜிதியாங்க. ஆக சொல்ல பெரிய அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். பெரிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு இந்த காலத்தில் இந்த தாவத்துடைய உழைப்பு, மஸ்ஜிதுடைய அமால்கள். எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க ஹிம்மத் செய்யணும். எங்களோட கால நேரம் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்து நாங்க எங்களோட பணத்தை செலவழிச்சு, நேரத்தை செலவழிச்சு இப்படியான ஈமான நான் அடையும். இந்த வகையான ஈமான் அடையும். அந்த காலத்திலே சில மக்கள் ஈமான் அல்லாஹ் ஈமான் உள்ளவங்க செல்ல வானம் என்ன, நீங்க ஈமான் உள்ளவங்கன்னு சொல்லாதீங்க. இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. ஈமான் உள்ளவனாக அடைகிறதுக்கு எவ்வளவு வரணுமோ, இது சஹாபாக்களுக்கு அல்லாஹ் இறக்கினாயே. எனவே நாங்கள் எங்களைய பார்த்து அல்லாஹ் நீங்க தான் என்ன முஸ்லீமும் இல்லைன்னு செய்தாங்க. எங்களைய பார்த்து மூமினும் இல்லை, முஸ்லீமும் இல்லை. அன்பான சகோதரர், குறுகிய காலம் அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம், அல்லாஹ் எங்களுக்கு தாரம் தியாகத்தோட என்ன நாங்க பணம் காசையில் எடுத்துக்கொண்டு எங்கட ஈமானுக்காக வேண்டி வெளியாகும். தாராளமா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க பாப்பா. யாரும் உங்கள வருஷம் முடிச்சிட்டு